கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான வேதவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 138வது சங்கீதம், அதனுடைய 3வது வசனம். சங்கீதம் 138:3. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். திரும்ப வாசிக்கிறேன். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அன்புக்குரியவர்களே, நல்ல காலவேளையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கிறார். அது மட்டும் இல்லை, முக்கியமான விஷயம், நம்முடைய ஆத்துமாவை அவர் பலப்படுத்துகிறார். ஆத்துமாவை கர்த்தர் பலப்படுத்துவதனால என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, தைரியம் கிடைக்கும். தைரியம் இன்றைக்கி நிறைய பேருக்கு அதான் இல்லை. சில பிரச்சனைகளை சமாளிக்க தைரியம் இல்லை, சில சவால்களை சந்திக்க தைரியம் இல்லை. அதனால் நிறைய இடத்துல சோர்ந்து போகிறாங்க, சில இடத்துல உடஞ்சே போகிறாங்க. இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி இப்போ ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறாரு, நான் உன்னை பலப்படுத்துவேன், உன் ஆத்மாவை நான் பலப்படுத்துவேன், நிச்சயமாக நீங்கள் தைரியமாக இருப்பீங்க ஆமாம் என்று சொல்லி அழகாக நமக்கு ஒரு வார்த்தையை பேசுகிறார். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 138:1 சொல்லுது, என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். அவ்வளோதான். நம்ம கர்த்தரை முழு இருதயத்தோடு துதிச்சுட்டே இருந்தால் போதும், ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். நிச்சயமாக உங்கள் கூப்பிடுதலுக்கு பதில் கிடைக்கும். நீங்கள் என்ன பிரச்சனையில் கூப்பிட்றீங்க, எதுக்காக கூப்பிட்றீங்க, எல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரு. ஆமாம், உங்களுக்கு பதிலும் கொடுப்பாரு. முக்கியமான விஷயம், உங்கள் ஆத்துமாவை அவர் பலப்படுத்தும் போது நீங்கள் தைரியமாக இருப்பீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் பிரச்சனை கண்டு யோசிக்க மாட்டீங்க, அழகாக எதிர்கொள்ளுவீங்க. அந்த தைரியம் இல்லாதான் எனக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கையில் வீழ்ச்சிக்கு காரணம். நிச்சயம் அந்த கால வேளையில் கர்த்தர் தைரியப்படுத்துவார். நீங்கள் சந்தோஷமாக இந்த நாளை ஜெபத்தோடு தொடங்குங்க. கர்த்தர் நல்லா துதியுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமாம், ஒரு தைரியத்தை உங்களுக்கு தருவார். நீங்கள் நிறைய சவால்களை எதிர்கொள்ளுவீங்க, ஜெயிப்பீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.